லுக் அட் தட். அவள் வேலையை முடித்திருக்கிறாள், வேலையிலே போட்டுக்கலாம் நீங்க. She finished her work. இல்ல, அவள் வேலை முடித்திருக்கிறாள். She had finished. She had finished her work. இல்லையே, கரெக்டா சொன்னீங்க, அப்புறம் தப்பாயிட்டே. She had finished. She has. அதான் சார் சொன்னோம். had சொன்னீங்க. சொன்னோம் சார். sorry. ஸ்ட்ரைட்டா finished சொன்னீங்க. சார் பாஸ்ட் டென்ஸ் தானே சார்? அப்புறம் பாஸ்ட் முடித்திருக்கிறாள். முடித்திருக்கிறாள் இல்ல, அது பாஸ்ட் டென்ஸ் என்ன இருக்கு? பாஸ்ட் டென்ஸ் என்ன இருக்கு? அவள் வேலை முடித்திருக்கிறாள் தமிழ்ல. பாஸ்ட் டென்ஸ் என்ன இருக்கு? அதான் சார், had தான் சார் வரும். இல்ல, தமிழ்ல சொல்லுங்க. தமிழ்ல என்ன? அவள் வேலை முடித்திருக்கிறாள். அவ வேலையை முடிச்சு அவ வொர்க்க கம்ப்ளீட் பண்ணிட்டா. இது தமிழ்ல சொல்லுங்க. அவள் வேலை முடித்திருக்கிறாள். முடித்திருக்கிறாள் பிரசன்ட் டென்ஸ். அத பாஸ்ட் டென்ஸ் மாத்தினீங்கன்னா முடித்திருக்கிறாள். இல்லையே சந்தோஷ். அப்ப பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி சார் வரும்? இல்ல, பாஸ்ட் டென்ஸ் அதுதான் கேக்குறேன். முடித்திருந்தாள். இல்ல, முடித்திருந்தாளா? ஓகே சாரி வர்றத சார், அதுதான் சார் எனக்கு கன்ஃபியூஷன். ஓகே, ரொம்ப கவனமா கையாளணும். முடித்திருந்தாள். பாருங்க, இந்த வீல்ல எது வருதோ நீங்க சொல்லுங்க எனக்கு. ஒரு பாலம் அவர்களால் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. A bridge. ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா என்ன? அதுல passive voice. எல்லா டெசிஷனையும் நீங்க கொண்டு வரணும். எல்லாம் ஃபிராக்ஷன் ஆஃப் தி செகண்ட்ல வரணும். ஒரு பாலம் அவர்களால் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. A bridge is being built by them. சொல்ல ஆரம்பிக்கிறாரு. A bridge is being built by them. இன்னொரு வாட்டி. Sorry, a bridge is being built by them. A bridge is being built. B-E-I-N-G. இன்னொரு வாட்டி ஸ்பெல் பண்ணுங்க. B-U-I-L-T. built sir, B-U-I-L-T. yes sir. பாத்துக்கணும், டீல முடியணும், கரெக்ட்டா பார்க்கணும். built by them. முடிச்சிருங்க சந்தோஷ். by them sir. அவ்வளவுதான். எவ்வளவு டெசிஷன் பாருங்க. எவ்வளவு டெசிஷன் எடுத்துருக்கீங்க? ஆக்டிவா பாசிவா? அதுல பிரசன்ட்டா, சிம்பிள் பிரசன்ட்டா, பிரசன்ட் கண்டினியூஸா, பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டா, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸா, எல்லா டெசிஷனையும் எடுத்துட்டு சப்ஜெக்ட் எப்படி கொண்டு வரணும், அக்ரி பண்றோமா வெர்பை வச்சு, சப்போர்ட்டிங் வெர்ப் என்ன, மல்டிபிளா, சிங்கிளா, மெயின் வெர்ப் என்ன, அது என்ன ஃபார்ம், V1 V2 V3 V4 V5 எல்லா டெசிஷனும் எடுக்கணும். ரைட். நான் அந்த ரீல சுத்துறேன் ஒண்ணு. அவன் சுவரில் ஓவியம் வரைகிறான். அவன் சுவரையில he draws வரைகிறான். he draws on the wall sir. on the wall. very good. சூப்பரா சொன்னீங்க. now சார், அவன் வேலையை முடிச்சிருக்கிறான். ரைட். இப்போ ஓவியம்னு வருதுல சார்? சொல்லுங்க. we have to ஓவியம்னு வருதுல சார்? we have to mention. yeah, we can. He paints the wall. He draws. yeah, art. paint. yes, drawing. ஓவியம். painting போடலாமா? he does painting on the wall. yes sir. he does painting on the wall. அப்புறம் இன்னொரு என்ன பண்ணலாம்? நல்லா பாருங்க. he அப்படியே நவுன வெர்பா மாத்தலாமா? he paints on the wall. முடிஞ்சதா? he paints on the wall. அவ்வளவுதான். அதுதான் வந்து அமெரிக்கனைஸ்ட் வெர்ஷன். he does painting on the wall வந்து பிரிட்டிஷ் வெர்ஷன்ல சொல்லுவாங்க. பெயிண்டிங்கை வந்து ஜெரண்டா மாத்தி நவுன மாத்துறாங்களா? ஆனா he paints on the wall ன்னு சொல்லிட்டு நவுன வெர்பா மாத்திட்டாங்களா? இது எக்ஸலண்டா வந்துருச்சா? ரொம்ப ஷார்ப்பா வந்துருச்சா? இப்ப பெயிண்டிங்கிறது பொதுவா என்ன பண்ணுவாங்க? பெயிண்ட் நவுனா சொல்லுவாங்களா? பெயிண்ட் எடுத்துருவாப்பா, பெயிண்ட் அடிப்பா அப்படின்னு. ஆனா இங்க வந்து பெயிண்ட் அடிக்கிறதுங்கிறதே பெயிண்ட்ஸ் மாத்துறாங்களா? சந்தோஷ், இது புரியுதா? எஸ் சார். வெரி குட். அவன் கிட்டார் வாசிக்கிறான். சொல்ல முடியுமா? அவன் கிட்டார் வாசிக்கிறான். he plays guitar. அவ்வளவுதான். நம்ம ரொம்ப ஈஸியானதை வந்து குயிக்கா முடிச்சுட்டு போய்க்கலாம். ஆனா அதே சமயத்துல நாங்கள் திரைப்படத்தை பார்த்திருக்கிறோம். சந்தோஷ்,
நாங்கள் திரைப்படத்தை பார்த்திருக்கிறோம். Yes, sir. We watched that movie. இல்ல இல்ல We had watched. அருமையா சொன்னாரு. We had watched it. Yes, sir. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். He watched. Sir, we had present perfect தான் பிரசன்ட்க்குள்ளேயும் பாஸ்ட்க்குள்ளேயும் டச் பண்ற ஒரே பார்த்திருக்கிறோம். பிரசன்ட்ல நின்னுகிட்டு பாஸ்ட பாக்குற டென்ஸ் தான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட். நம்பர் 3. Okay, sir. நாங்க அந்த படத்தை பார்த்திருக்கோம். இதுல 10 வாட்டி. இன்னைக்கு நைட் ஒரு வாட்டி பார்க்க போறோம். நாளைக்கு வந்தா 11 வாட்டி பார்த்திருப்போம். பாருங்க ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் எப்படி வருதுன்னு அது கரெக்டா பண்ணிக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபரிடா மேம், நாங்கள் பிரெஞ்சு கற்கிறோம். ஃபரிடா மேம், நாங்கள் பிரெஞ்சு கற்கிறோம். We learn French. சூப்பர் சூப்பர். இதுதான் வேணும். கோதை மேம், உங்களுக்கு உள்ளது எப்படி கொண்டு வரீங்கன்னு பாத்துக்கலாம். லெட்ஸ் லுக் அட் இட். மாலைக்குள் அவர்கள் அறையை சுத்தம் செய்திருப்பார்கள். கோதை மேம், they clean the room. No. They will be. செய்திருப்பார்கள். They will have cleaned room. They will have cleaned the room. Very good, very good. பாத்தலாமா? They will have cleaned the room in the evening. ஏன் இவ்வளவு தடுமாறும்? Before morning, before evening, sir. நிறைய சாய்ஸ் எடுத்து. They will have clean the room before evening. Before evening. இருங்க. They will clean the room. மாலைக்குள்ள போறீன்னு வெச்சுங்க. Before எல்லாம் வேணாம். They have cleaned the room by in evening. By evening. By the evening. By evening போடணும் தப்பு இல்ல. The evening போடணும் தப்பு இல்ல. So இப்ப சந்தோஷ், அடுத்தது எனக்கு சொல்லுங்க. மாலைக்குள் அறை அவர்களால் சுத்தம் செய்யப்பட்டிருக்கும். The room will yes, be. Sir. The room will have been cleaned by them. Yeah, very good, very good. அங்க பாருங்க, supporting main verb நல்லா பாருங்க. They will have been cleaned. The room will have been எவ்வளவு been cleaned by them by the evening. Cleaned by them by evening, sir. By evening போடுங்க. By evening தான் கூட வேண்டாம். By evening போடுங்க. Very good, very good, very good. இப்ப நான் எழுத போறது இல்ல, அது ஹோம்வொர்க்கா உங்களுக்கு கொடுப்பேன். ஆனா ஓரலா பார்த்துட்டு சொல்லிட்டே இருக்கணும். ரைட்? இது சந்தோஷ், நான் கேக் சுடுகிறேன். I bake cake. I bake cake. I bake cake. Very good. Super. Look at that. ஃபரிடா மேம் இருக்கீங்களா? நான் தினமும் ஒரு கடிதம் எழுதுகிறேன். I am writing a letter daily. One more time. I am writing a letter daily. ஆஹா, தப்பாயிடுச்சா? டெய்லின்னு வரப்ப I am writing வராதா? I write a letter daily. I write a letter daily. அது நல்லா பாத்துக்கணும். சிக்னல் வேணும், கரெக்டா பாத்துக்கணும். I write a letter daily. You have to be very careful. Supporting verb, main verb ரொம்ப ரொம்ப முக்கியம். டென்ஸை மாத்திர கூடாது. Yeah. Now, look at this. Go with and then உங்க பேரை நீங்க போடணும். Opposite PH 2387 இருக்கு. Sir, the movie. What's your name? Priyadashni, sir. Oh, sure. Please follow, because just observe the class and we will. Okay. Yes, Harini Priya, for you. திரைப்படம் எங்களால் you have to make a lot of decisions here. திரைப்படம் எங்களால் பார்க்கப்பட்டிருக்கிறது. ஹரிணி. Sir. திரைப்படம் எங்களால் கர்சரை பாருங்க. திரைப்படம் எங்களால் பார்க்கப்பட்டிருக்கிறது. You can do it. We are watching movies. Can you repeat? திரைப்படம் எங்களால் பார்க்கப்பட்டிருக்கிறது. We are watching movie.
திரைப்படம் எங்களால் பார்க்க முடியும். ஒரே No. ஹெல்ப் வாங்கிக்கிறேன், சந்தோஷ்ட ஹெல்ப் வாங்கிக்கிறேன். The Yes, sir. movie The movie was have being been watched by us. ஒரே நிமிஷம் சந்தோஷ்ட போவோம். சந்தோஷ்ட போனதுக்கு அப்புறம் ஏகம்பரம் சார்ட்ட வருவோம். சந்தோஷ். Yes, sir. The movie கரெக்டா the movie is being watched by us. இன்னொரு வாட்டி The movie is being watched. எங்கேயும் ஆடியோ எல்லாம் கட்டாது, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணுமே. நம்ம ஆடியோ the movie Sir, Has been watched, okay, sir. சரி கொஞ்சம் The கஷ்டப்படாது. movie is being watched. போதே மேம்கிட்ட போறேன் நானு. மேம் குயிக்காடிங்க. Yes, sir. The movie is being watched by them. இன்னொரு வாட்டி By சொல்லுங்க. us, correct ஆ by us, சொல்லுங்க. by By us, us. by us. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. The movie is being தப்பாயிடுச்சு Watched பாத்தீங்களா? Movie தப்பாயிடுச்சு. has பாத்தீங்களா? been, sir. slow down has பண்ணேன். been இப்ப Has சொல்லுங்க. been watched by them. Yes. By us. Has been watched by us. Yes. watched by us. pronounலாம் தப்பு பண்ணக்கூடாது. எங்கேயோ இது நடக்குது. ஏன்னா நல்ல தீர்க்கமா கொண்டு போகணும். நமக்கு வேண்டியது ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா, அதுக்குள்ள பிரசன்டா பாஸ்டா ஃபியூச்சரா, அதுக்குள்ள என்ன சப்டிவிஷன், இது வேண்டியது ஒரு செகண்டுக்கு மேல தேவைப்படாது. ஏன்னா நீங்க உங்க மதர் டங் வழியா இது பண்றப்ப ஸ்ட்ரெயிட்டா உங்க சோர்ஸுக்கு போயிடுறீங்க, ஸ்ட்ரெயிட்டா உங்க கிரியேட்டிவ் பவருக்கு போயிடுறீங்க. ரைட். ரொம்ப சிம்பிளா ஆரம்பிக்கிறேன். மணி இருக்கிறீங்க, மணி வந்துட்டீங்களா? ஹரிணி பிரியா, let's go with this. நாங்கள் இன்றிரவு திரைப்படம் பார்ப்போம். ஹரிணி பிரியா, உங்க ஆடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. சார் நான் சொல்லட்டுமா சார்? பாருங்க, நாங்கள் இன்று இரவு திரைப்படம் பார்ப்போம். சார் நான் சொல்லட்டுமா சார்? We will watch. Go ahead, go ahead. We will watch a movie watch. tonight. Watch the movie tonight. இது ஒரே ஒரு காரணத்துக்கு தான் எழுதுறேன். We will watch. ஏன் மூவி போட வேணாம், மூவினே போடுங்க. We will watch movie tonight. டுனைட் சிங்கிள் வேர்டு, டபுள் வேர்டு இல்ல. Yes sir. டுடே நைட்னு போடக்கூடாது, டுனைட். டுனைட் தான் கரெக்டான இங்கிலீஷ். ஒரே வேர்டு. டுடே எப்படியோ அதுக்கு ஆப்போசிட் டுனைட். வில் வாட்ச் மூவி டுனைட். ரைட். இதுல எல்லா 20 டைப்பும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒழிஞ்சுக்கிட்டே இருக்கும். போட்டி அணியால் வெல்லப்பட்டது. லெட்ஸ் கோ வித் இட். ஏகம்பரம் சார், போட்டி அணியால் வெல்லப்பட்டது. The the match. The competition was won by team. The match is Match by won by team. team. By a team. பாருங்க, எங்கேயோ வந்து எஸ் சொல்லுங்க பிரியா. Yeah. பிரியா சொல்லுங்க. Sir, The a match Won by was team. sir, a match was won by a Won by team. team. ஓகே. பிரியா, The நீங்க என்ன match சொல்ல was- வந்தீங்க? பாஸ் Was won, sir. Won by the Match team. was won by team. ஒன்னு படிச்சிடக்கூடாது, ஒன்னுன்னு படிக்கணும். Won சரிங்களா? by the team. ஓன்னா OWN. Won by ONE எப்படி படிக்கிறோமோ அப்படிதான் WONE படிக்கணும். ரெண்டும் ஹோமோஃபோன், ரெண்டும் ஒரே சவுண்ட். தி மேட்ச் வாஸ் won by the team. Okay. சூப்பர் சூப்பர். பிரியா, குட் ட்ரை. யுவர் ட்ரை வெரி நைஸ். ட்ரை பண்ணாதான் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே Thanks. மிக்ஸ் ஆயிருக்கும். வேலை விரைவில் அவளால் முடிக்கப்படும். வேலை விரைவில் அவளால் முடிக்கப்படும். The work The will work will The the work. work The will work have The will work finish finished by by her. her. will be finished. The work will finish by her. இன்னொரு வாட்டி ஏதோ இவங்க ஹரிணி பிரியா எங்க தப்பு நடக்குது சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. Will be. The Will work be. be will Sir, will be. முடிக்கப்படும். ஆ, The work will be will finished by her. Will be finished. finished by her. very good, very good, very good, very good, very good. The இது work கஷ்டமே will கிடையாது. எஸ் finish பிரியா, soon. ஏதோ சொல்ல வரீங்க. பிரியா ஏதோ சொல்ல வரீங்க. The work finished with soon. சூன். சூப்பர். அந்த அட்வர்ப் விட்டுட்டோம் பாருங்க. கிளீனா. The work will be finished by her soon. The finishing of the V3, the subject, the work object வந்து her. சூப்பர். புத்தகம் அடுத்த வாரம் அவனால் படிக்கப்படும். பாருங்க, புத்தகம் அடுத்த வாரம் அவனால் படிக்கப்படும். யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. We'll go. Sir, the book will be read by him. The book will be Book. read. அதுக்காக அது Will be read. படிக்கணும். Will be Will be read by him. Read by him
Next week. வெரி week. குட் வெரி குட். ஸோ இப்போ நீங்க அதுல நல்லா கொண்டு வந்துட்டீங்க. இது கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண போகும், ரைட்? நான் கொஞ்சம் டஃபா இருக்கிறத நான் சொல்றேன். இதுல 2 வெற்றி இருக்கு. ஒரு வெற்றியை நம்ம இது பண்ணிடலாம், ஒரு வெற்றியை பண்ணிடலாம். நாளின் இறுதிக்குள் அணி போட்டியில் வெற்றி பெற்றிருக்கும். நாளின் இறுதி. பை தி எண்ட் ஆஃப் டுடே போட்டுருங்க. அது பெரிய கஷ்டப்பட வேணாம். பை எண்ட் ஆஃப் டுடே, பை எண்ட் ஆஃப் டுடே கொண்டு வந்துங்க. அணி போட்டியில் வெற்றி பெற்றிருக்கும். சப்ஜெக்ட் The team. The team. The team will The team will won. will have The team will have been The will team have been today. Will have won. அவ்வளவுதான். ஆக்டிவ் வாய்ஸ் தான் இது. இது ஆக்டிவ் வாய்ஸ் தான். The team will have. Okay. One. ஆக்டிவ் வாய்ஸ் தான். ஆக்டிவ் வாய்ஸ் தான். அப்ப இது பாசிவ் வாய்ஸ் போயிடக்கூடாது. இந்த By இடம் end of தான். the day. By end of the day. பை எண்ட் ஆஃப் டுடே போட்டுக்கோங்க. பை எண்ட் ஆஃப் த டே போட்டுக்கலாம். சூப்பர். இப்ப சொல்லுங்க, நாளின் இறுதிக்குள் போட்டி அணியால் வெல்லப்பட்டிருக்கும். இதுதான் இதுதான் The end match. of- The match. இங்க மேட்ச் போட்டுலாமா? மேட்ச் விட்டுட்டோமா? ஒன் த மேட்ச். இங்க த மேட்ச் விட்டுட்டோமா? ஆப்ஜெக்ட் விட்டுட்டோம் பாருங்க. ஆப்ஜெக்ட் Yes, sir. இந்த ஆப்ஜெக்ட் Yes, sir. இந்த ஆப்ஜெக்ட சப்ஜெக்டா மாத்திடலாமா? the match will have been. The match will have been. The match will We have Have been. இப்ப சொல்லுங்க, பீன போடுங்க. been பீன போட்டு have ஆப்போசிட் மாத்துங்க. வெரி குட். One. one day. By the பை த டீம். by பை by the team by end of by end of அருமையா கொண்டு வந்துட்டீங்க. இது கஷ்டமே பட வேணாம். the team உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும், அவ்வளவுதான். you have to take some time, that's all. பட் சூப்பரா பண்றீங்க. திருப்பி நான் மிக்ஸ் பண்றேன். இத பிரியா ட்ரை பண்ணுங்க. கிரிக்கெட் போட்டி எங்களால் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கேர்ஃபுல்லா பண்ணுங்க. பிரியா, நீங்க தான் பண்ண போறீங்க. ட்ரை பண்ணுங்க பிரியா. பண்ணுங்க. தப்பான போயிட்டு போகுது. Nalal. கிரிக்கெட் போட்டி எங்களால் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இருக்கிறது கொஞ்சம் We will கஷ்டமானது. watch. we are We watching. ஓகே, the match the cricket match is being watched by us being watched by us. Yes, sir. match. We are watching cricket match. அது ஆக்டிவ் வாய்ஸ். இப்ப பாசிவ்ல இருக்கு பாருங்க. the cricket match Is being Match watched being watched being watched by by us. அவ்வளவுதான். by us. Cricket match is being watched. by us. by us. பிரியா, இதுல ஒரு சிம்பிள் இது. the cricket match is being watched by us அப்படிங்கிறது பாசிவ் வாய்ஸ். இத கோதை மேம் Okay, sir. கோதை மேம் வந்து ஆக்டிவா மாத்த போறாங்க. இத இப்ப நம்ம கிரிக்கெட் மேட்ச் இஸ் பீயிங் வாட்ச்ட் பை அஸ் அப்படியே அழகா இப்ப ஓரலா சொல்ல போறாங்க பாருங்க கோதை மேம். அப்படியே நீங்க சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட் கன்வெர்ட் பண்ணி என்டையர் சப்போர்ட்டிங் வெர்பும் மெயின் வெர்பும் மாத்தி அதே மீனிங் மட்டும் மாத்தாம பாக்கி எல்லாத்தையும் மாத்தி எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். படிச்சுன்னு சொல்லணும். Sir, we are watching the cricket match. பியூட்டிஃபுல் Cricket பியூட்டிஃபுல். match அவ்வளவுதான் we watching the we are watching the cricket match. We are watching the cricket match. இது வந்து present continuous, right? அந்த 14th டைப்பா மாறுது. செகண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து 14th. ரொம்ப சிம்பிள். We are watching the cricket match. The cricket match is being watched by us. கிளீனா சொல்லாரு. சூப்பர். ஓகே, இப்ப கோதை மேம், கேக் என்னால் சுடப்பட்டு கொண்டிருக்கிறது. Cake was baking by வாசனை வருது. நீங்க Is being, sir. The cake is cake being is பட்டுக்கொண்டு. baked, sir. Baked by us. I'm baking the cake. the cake is being baked by me. Cake is Cake is being being baked baked by me. வெரி குட். இப்ப கோதை மேம் இதை அப்படியே ஆக்டிவா மாத்திருங்க. ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல அடிக்கலாம். I bake the cake. I bake cake. No. I bake cake. I am baking the cake, sir. I am baking the cake.
நான் present continuous இருக்கணும், மைண்டுக்குள்ள அந்த மேப்பிங் ஓடிட்டே இருக்கணும். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். So I am breaking the இதுதான் சென்டென்ஸ் ஃபார்மேஷன், இதுதான் சென்டென்ஸ் ஃப்ரேமிங். பேசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அதை பத்தி நீங்க ஓரலா சொல்றதுக்கு காரணமே என்னன்னா அப்படியே ஆன் த ஃபிளைல பண்ணணும். வரமாட்டேன்றது சார். நல்லா பண்ணிடலாம். ஏஎம்எஸ் சார் ரொம்ப பிரமாதமா பண்றீங்க. சந்தோஷ், இப்ப நான் பண்ணிருக்கேன் கர்சர் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லுங்க சந்தோஷ், இங்கிலீஷ்ல. I will wrote a வில்லுக்கு அப்புறம் எப்படி ரோட் வரும்? வில்லுக்கு அப்புறம் ரோட் நமக்கு வர தெரியும். I will write a I will letter. write a letter இப்ப சந்தோஷ் Tomorrow. நிறைய क्वेश्चंस வச்சிருக்கேன். எல்லாருக்கும் நிறைய क्वेश्चंस வச்சிருக்கேன். எனக்கு 1% at a time பார்க்க போறேன். இப்ப சந்தோஷ் தான் I will write a letter. கஷ்டமே படக்கூடாது. படார்னு Tomorrow. I will write a letter. இப்ப அப்படியே பாசிட்டிவா மாத்துங்க. அப்படியே ஓரலா மாத்துங்க. The letter okay. A letter will be Written. எப்பயுமே V3 தானே, பாசிட்டிவ் V3 தானே, அதுக்கு வெயிட் பண்ணலாம். Written sir. யா, இப்ப ஏஎம்எஸ் சார் ஆக்டிவ் வாய்ஸ்ல சொல்லுங்க. நான் நாளை Sir, a letter will be written by me வெரி குட் இப்ப ஆக்டிவா மாத்துங்க. by two. I write a letter. I will I write a write letter. I write a letter. I will write a letter tomorrow. வெரி குட் I இப்ப will நான் எதுக்கு இத வந்து திருப்பி சொல்றேன்னா, நீங்க வந்து ஆக்டிவ் டு பாசிட்டிவ் ஆக்டிவ் மாத்திக்கிட்டே இருக்கணும் அந்த ஃப்ளைல. ரெண்டுத்துக்கும் மீனிங் ஒண்ணுதான், மீனிங் மாறாது, பாக்கி எல்லாமே மாறுது. என்ன மாறும்? சப்ஜெக்ட் மாறும், ஆப்ஜெக்ட் மாறும், சப்போர்ட்டிங் வெர்ப் மாறும், மெயின் வெர்ப் மாறும், எல்லாமே மாறிடும். ஆனா மீனிங் மட்டும் மாறாது. சோ அதான் ஆக்டிவ் டு பாசிட்டிவ் ஆக்டிவ் ஆன் தி ஃப்ளைல நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க நினைச்சா கூட தப்பு பண்ண முடியாது உங்க சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல. இந்த சென்டென்ஸ் ஃப்ரேமிங் இஸ் இப்போ கொஞ்சம் டஃப்பானது. நான் எப்படி இதை ஃப்ரேம் பண்றோம்னு பார்ப்போம். கோதை மேம், நான் வந்ததற்கு முன் நான் ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். நீ வந்ததற்கு முன் கடிதம் என்னால் நான் ஒரு எழுத கடிதம் எழுதி இருந்தேன். இருப்பேன் இல்ல I wrote a letter. இல்லையே, நான் ஒரு கடிதம் எழுதி சாரி, நீ வந்ததற்கு முன் நான் கடிதம் எழுதி இருந்தேன். The letter was before I came அது ரொம்ப நீ வந்தது. ஆனா அதுக்கு அப்புறம் வர நான் ஒரு கடிதம் எழுதி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எழுதலாமா? I had written a letter. Before எழுதி இருந்தேன் பாருங்க, சிம்பிள் பாஸ்ட். ஆனா இதுக்கு அப்புறம் சொல்றதுதான் நீங்க முக்கியம். I had written a letter sir. I had written a letter. Superb English. இந்த காம்போ இருக்கு பாத்தீங்களா, இந்த சிம்பிள் பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் காம்போ அடிக்கடி வரும். அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல இது அடிக்கடி வரும். நீ வந்ததுக்கு முன்னாடி, நீ வர்றதுக்கு முன்னாடியே நான் எழுதி இருந்தேன். லெட்டர் எழுதுறது முன்னாடி நடந்ததா, நீ வந்தது முன்னாடி வந்ததா? லெட்டர் எழுதுறதுதான் முன்னாடி, அதுக்கப்புறம் தான் அவர் வந்தா. சோ எது வந்து முன்னாடிக்கு முன்னாடி பாஸ்ட் டு தி பாஸ்ட் டபுள் பாஸ்டோ அந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல போடுவீங்க. எது பின்னாடி நடந்ததோ அது சிம்பிள் பாஸ்ட்ல போடுவீங்க. இது நிறைய நீங்க இன்னமா வரப்போற கிளாஸ்ல நிறைய இப்படி கூட அது போடலாமா சார்? I got written a letter before you came அப்படின்னு. That's all. ரெண்டு ஒண்ணு தான். வெரி குட், ரெண்டு ஒண்ணு தான். டென்ஸா மாத்த கூடாது, பொசிஷனை மாத்துறோம் அவ்வளவுதான். சூப்பர் ரைட். ஹரிணி பிரியா உங்களுக்கு தான், கேர்ஃபுல்லா படிங்க. ஹரிணி பிரியா, மதியத்திற்கு முன் நான் கடிதம் எழுதியிருப்பேன். ஓரலா சொல்லணும், நான் எழுத போறது இல்ல. மதியத்திற்கு முன் நான் கடிதம் எழுதியிருப்பேன். ஹரிணி இருக்கீங்களா? அந்த பிஃபோர்ல விடுங்க, அது ஈஸியா அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டென்ஸை கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் பேசிக் இதை ஃப்ரேம் பண்ணுங்க. மதியத்திற்கு சொல்லட்டுமா சார்? I wrote a letter. சார் நான் சொல்லட்டுமா சார்? எழுதியிருப்பேன். நான் சொல்லட்டுமா I சார்? will சொல்லுங்க. I will have written a letter by noon. Wow. By the afternoon. Noon afternoon. Very good, super. I will have written a letter. பிரியா, இது புரியுதுங்களா? சார் அந்த I will அது கொஞ்சம் எனக்கு பார்க்கணும் சார்.
நோ ப்ராப்ளம். அது எக்ஸ்ட்ரா நம்ம ரிவிஷன் கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ வில் ஹவ் ரிட்டன் லெட்டர் பை த ஆஃப்டர்நூன். ரைட், சூப்பரா சொன்னாரு. பேசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்காரு ஏகம்பரம் சார். இது எதுக்காக இது திருப்பி சொல்றேன்னா, ஐ வில் ஹவ் ரிட்டன் லெட்டர் பை த ஆஃப்டர்நூன். இப்ப ஹரிணி இது அப்படியே பாசிவா மாத்துங்க. எல்லாத்தையும் மாத்துவீங்க, மீனிங் மட்டும் மாத்தாம சொல்லணும். I will have The letter will have been written by me. the By letter the- will have been written Will by have me. been written by me. அவ்வளவுதான் அவ்வளவுதான் பை அவ்வளவுதான் மீ பை த ஆஃப்டர்நூன் சார். அவ்வளவுதான். By the நம்ம எவ்வளவு தூரம் ரிவிஷன் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அப்படியே வந்துடும். அவ்வளவுதான். எப்படி வந்து உடம்பு பாடிக்கு வந்து எக்ஸசைஸ் எப்படி இதோ, இதுக்கு வந்து ரிவிஷன், மைண்டுக்கு வந்து ரிவிஷன். நீங்க அந்த ரீடிங்கை கொடுக்க கொடுக்க அந்த மைண்ட் அப்படியே ஃபிளெக்சிபிள் ஆகும். என்ன வேணாலும் பேசலாம், நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா வேணாலும் சொல்லலாம். ஸோ மைண்டுக்கு வேண்டியது ரிவிஷன் ரிவிஷன் ரிவிஷன். அது நீங்க வீட்டுல இருக்கிறப்ப பண்ணுவீங்க. Passive வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் எனக்கு கொஞ்சம் கிளியரா இல்ல சார். நோ ப்ராப்ளம். முதல் கிளாஸ்ல இருக்கிறதுனால அப்படி தெரியுது. நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஏதோ ஒரு வகையில ரிவைஸ் பண்ண போறோம். டோன்ட் வரி. இன்னைக்கு இப்ப கோதை மேம் வச்சு இப்ப நான் அந்த ஒரு 20 சொல்ல போறேன். ஒண்ணு ரைட். நான் கேக் சுடுகிறேன் அப்படின்னு போட்டிருக்கீங்க. கோதை மேம் நம்பர் 1 சொல்லுங்க மேம். நம்பர் 1. Sir, நான் கேக் சுடுகிறேன். I bake cake. Baking a cake. நம்பர் 2. I'm baking cake. I'm baking cake. நம்பர் 3. I'm baking a cake. இன்னொரு வாட்டி நம்பர் 3. நம்பர் 3. இல்ல sir. I have பேக்கரி கேக். I have bacon. No, Bake. baked I have not baked. baked Bake. I have baked. the cake. I have baked. Number 4. I have been baking. The cake. இப்ப திருப்பி சொல்லுங்க. நம்பர் 1. I bake. I bake cake. Very good. Number 2. I am baking the cake. Number 3. I have baked it. I have baked it. Bake the cake. Number 4. Baked the cake. I have been baking the cake. எதுக்காக இந்த 4ன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த 4 தான் பாக்கி உள்ள 16க்கு அடித்தளமா வரப்போகுது. இந்த 4 நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். என்ன கேட்டாலும் ஃபர்ஸ்ட் 1 2 3 4 வந்து மின்னல் வேகத்துல வந்துடணும். அடுத்த 16 இதை வச்சுதான் சொல்ல போறீங்க இல்லைங்களா? ரொம்ப சிம்பிள். இதை மைண்ட்ல வச்சுட்டே பண்ண போறீங்க. ஹரிணிபிரியா நம்பர் 5. ஹரிணிபிரியா இல்ல. இப்ப ஏஎம்பரம் சார்ட்ட போயிட்டு வருவோம். நம்பர் 5 ஏஎம்பரம் சார். Sir, I baked a cake. Number 6. I was baking a cake. Super. Number 7. I had baked I a had cake. baked. Okay, very good. Number 9. I have been baking a cake. எங்கேயோ தப்பாயிடுச்சா? நம்பர் I 9. had been. Sorry. I had been baking a cake. Very good. Harini number 9. I will bake. Number 10. I will be baking. Number 11. Yeah, cake. I will have baked. Number 12. I will have been baking. இப்ப now number 13 Harini. Number 13. Don't worry. இப்ப easy It is baked. It is baked. இல்ல It is being. இட்டு வரல. ஐ தான சொன்னேன். I am baked. I am baking. I am baked. நான் சுடப்பட்டேன். Is baking. Is being baked. இன்னொரு 13 தான சார்? சந்தோஷ். Is being baked by me. அது 14 இல்ல 13 இல்ல Oh, 14 30. The Cake. The cake is Cake. The baked cake by is me. baked. The cake is The baked. cake is Very baked. good. இப்ப எல்லாருக்குமே baked. ஒரு சான்ஸ் கொடுக்க போறேன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஹரிணி. 13 வந்து இன்னொரு வாட்டி சொல்லுங்க ஹரிணி. The cake is baked. By me போடுறீங்களா? By me. போடுறீங்களா? By me. 14 ஹரிணி. The cake is being baked by me. ஹரிணி. The cake has been baked. Very good. 17. நீங்க 16 சொல்லுங்க. cake- நீங்க 15 16 சொல்லுங்க, அப்புறம் 17 போலாம். 16. Cake was baked. சூப்பர். 17. Cake was being baked. 18. Cake has been baked. சூப்பர். Had. 20. Had been. Sorry, had been baked. Has been baked. Very good. 19. Had sir. Has தானே சார் வரும்? Had. இப்ப வந்து உங்களுக்கு had தானே வரும். 18. Had been baked. 19. Cake will be baked. Okay, last one 20. Cake will have been baked. அவ்வளவுதான். இததான் நம்ம எல்லா சென்டென்ஸுக்குமே நம்ம பண்ண போறோம்.
ரைட்? இப்ப இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு, we learn French அப்படின்னா we learn French, we are learning French, we have learned French, we have been learning French அப்படின்னு நீங்க யூகே ஸ்டைல்ல சொல்லணும்னா learned. அமெரிக்கன் ஸ்டைல்ல சொல்லணும்னா learning learns. அப்ப we learn French, we are learning French, we have learned French, we have been learning French. இந்த ஃபர்ஸ்ட் 4 தான் அப்படியே செட் பண்ணும். பாருங்க பிரிட்டிஷ் ஸ்டைல்ல we learned French, we were learning French, we had learned French, we had been learning French. We will learn French, we'll be learning French, we'll have learned French, we'll have been learning French. French is learned by us. French is being learned by us. French has been learned by us. French was learned by us. French was being learned by us. French had been learned by us. French will be learned by us. French will have been learned by us. இவ்வளவுதான். எல்லாத்துக்கும் இது சேம் தான். ஒன்னு சொல்லிட்டோம்னாலே V1 V2 V3 V4 V5 ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா சொல்லிடலாம். பேசிக்கா 2-3 கிராமர் ரூல நம்ம ப்ராப்பரா வச்சுக்கிட்டாலே போதும். That should be fine, right? You are going to be all right. So it's all coming down to how we are going to deal with it. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் 4ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்புறம் வெறும் டெரிவேஷன் தான், ரைட்? எப்போ யூஸ் பண்றோங்கிறது அப்பப்போ வருது பாருங்க. அவள் விரைவில் வேலை முடிப்பார். லெட்ஸ் கோ வித் சந்தோஷ். அவள் விரைவில் வேலை முடிப்பார். என்னோட இது கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணுது. என்னோட அவள் விரைவில் வேலை முடிப்பாள். she will Finished her work. Finished her work. she will finish her work soon. She will finish her work soon. Okay. அணி போட்டியில் வெற்றி பெறும். Look at that. எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்குது. Just bear with me. The team will win the match. The team will win the match. அவ்வளவுதான். அணி போட்டியில் வெற்றி பெறும். இப்ப சந்தோஷ் இத மட்டும் 20 சொல்லிடுறீங்களா? 20 சொல்லிடுறீங்களா? எஸ் சார். அப்படியே அந்த ஆர்டர் மென்டலா சொல்லணும். எந்த நம்பர்லாம் சொல்லாம இந்த 20 சென்டென்ஸ் சொல்லணும். அந்த அந்த போட்டியில் வெற்றி பெறும் வச்சு சார். அதாங்க அணி போட்டியில் வெற்றி பெறும். நம்பர் 1 the team will win the match. Number 1 the team win the match. No, எங்க தப்பு? The team wins, sir. The team wins. Yes, sir. The team wins the match. Yes, sir. The team wins the match. The team is winning. The team is winning the match. Very good. The team have win the match. Yeah, the team the team has win the match. The team has been has won the match. Won. The team has won the match. Yes, sir. The team has been won the match. The team was the team has been winning the match. Winning the match. Number 1 சொல்லுங்க சந்தோஷ். Number 1 the team wins the match. The team wins the match. The team wins the match. The team is winning the match. Number 3 the team has won the match. Won the match. Number 4 has won the match. The team has been winning the match. Very good. இப்போ என்ன ஒரு லாஸ்ட் டைம் சொல்லிட்டீங்களா? Number 1 the team wins the match. The team is winning the match. The team has won the match. The team has been winning the match. அவ்வளவுதான். இப்போ நம்பர் 5 சொல்லுங்க. Yes, sir. The team won the match. The team was winning the match. The team was winning the match. The team had won the match. The team had been winning the match. Super. 9. 9, sir. That sir 9, sir. 9. Now go with 9. The team. Yes, sir. Okay, sir. The team will win the match. The team will winning the match. Will be winning the match. The team will have won the match. The team will have been winning the match. Okay. Now 30.
The team, the match will be won by the team. One will be The won by won by the match. Won by the team. match. Match will be Won by the team. 13. So the match will be won by the team. 13 போடுங்க ஈஸ்ட்ல போட்டு பிரசன்ட்ல போடுங்க ஃபர்ஸ்ட். Yes sir. The match is winning by the team. இல்ல எங்கயோ கஷ்டப்படுறீங்களே The டோன்ட் வரி அதுக்குமே பட வேணாம் நீங்க அப்படியே நிறுத்தி ரிலாக்ஸ் பண்ணா பாசிவ் வாய்ஸ். Yes sir. The team is won. The match is won by the team. The match is won by the team. The match is won by the team. The match is being won by the team. The match has won by the team. The match has been. Yes sir. Okay, very The good. match has been won by the match. Won by the team. அப்புறம் Won by the team. ஈஸி நீங்க நல்லா Sir, next one sir. சந்தோஷ் ஒண்ணும் இல்ல அந்த இது மட்டும் இருக்கு உங்களுக்கு பதட்டம் இருக்குது நல்லா பண்றீங்க என்ன சப்ஜெக்ட் மாத்தணும் ஆப்ஜெக்ட் மாத்தணும் சப்போர்ட்டிங் வெர்ப் மாத்தணும் மெயின் வெர்ப் மாத்தணும் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆர்டர் வந்துட்டா போதும் ரைட் டோன்ட் வரி யூ ஹவ் டன் வெல் இப்ப ஒரு வாட்டி யாராவது ஒரு கண்டினியூஸா சொல்றத நம்ம கேட்கிறப்ப அந்த லிசனிங் வந்து பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மவுஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்குது, ப்ளீஸ் பேர் வித் மீ. இல்லைன்னா நான் ரீபூட் பண்ணேன்னா சரியாயிடும். ரீபூட் பண்ணா உங்க கனெக்ஷன் கட் ஆகும், அதனால நான் ரீபூட் பண்ணாம இருக்கேன். லுக் அட் தட். The team wins the match. The team is winning the match. The team has won the match. Team has been winning the match. The team won the match. V2 பாருங்க. The team won the match. The team was winning the match. The team had won the match. V3 பாருங்க. The team had been winning the match. The team will win the match. The team will be winning the match. The team will have won the match. The team will have been winning the match. இதுக்கு அப்புறம் 12 முடிச்சதுக்கு அப்புறம் மைண்ட் அப்படியே செட் பண்ணிட்டு அப்படியே ஆப்போசிட்ல உங்களுக்கு மேட்ச்ல தான் ஆரம்பிக்கணும். Match is won by the team. Yeah, சொல்லுங்க 13 to 20 கோதை மேம். The match is 13. sir. 30. The match is won by the team. The match is being won by the team. The match has been won by the team. The match was won by the team. The match was being won by the team. The match had been won by the team. The match will be won by the team. The match will have been won by the team. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ரொம்ப அருமையா ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. இவ்வளவுதான். இது மென்டலா பிராக்டிஸ் பண்ணி ஒரு ஹோம்ஒர்க் போட்டு ஒரு ரீடிங் ரைட்டிங் லிசனிங் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இது கஷ்டம்லாம் கிடையாது. இது அந்த பதட்டம் அப்படியே குறைஞ்சிடும். அந்த அமைதி உள்ளுக்குள்ள வந்துடும். எப்ப நம்ம தரவா இருக்கோமோ, எப்ப கான்பிடன்ஸ் உள்ள வருதோ அந்த சமயத்துல அமைதி வந்துடும். நீங்க ஜோனுக்குள்ள போயிடுவீங்க. ரைட்? ஸோ இவ்வளவுதான். நீங்க எல்லாத்தையும் மாத்துறப்ப எதுவுமே மாறாம ஒரு ரிசல்ட் வருது பாருங்க. அதுதான் ஆக்டிவ் டு பாசிவ், பாசிவ் டு ஆக்டிவ். நீங்க சப்ஜெக்ட மாத்தாம விட்டுறக்கூடாது, இல்ல ஆப்ஜெக்ட மாத்தாம விட்டுறக்கூடாது. எல்லாத்தையுமே நீங்க மாத்தணும். அப்ப கரெக்டா வந்துடும். அது மாத்துறது ரொம்ப ஈஸி. இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ரைட்? இப்ப நிறைய விஷயம் நம்ம இதுல பாத்துக்கிட்டே இருக்கோம். எங்கேயோ V1 V2 V3 தப்பு பண்றோம், எங்கேயோ ப்ரொனவுன்சியேஷன்ல சின்ன சின்ன தப்பு பண்றோம். அதெல்லாம் நடக்கிறது தான். பட் நீங்க லிசனிங் பண்ண வந்துடும். நான் வந்து ஆண்ட்ரூ ஹியூபர்மேன் அனுப்புறேன். எத்தனை பேர் அதை பாத்தீங்க? நான் அனுப்புறேன் ஆண்ட்ரூ ஹியூபர்மேன் ஒரு 7-8 ஷார்ட்ஸ் அனுப்புறேன். யாராவது பாத்தீங்களா? அதை யாராவது பாத்தீங்களா? நீங்க பார்த்தவங்களும் சொல்லலாம் நான் பார்த்தேன் அப்படின்னு. நான் பார்க்கல, எனக்கு நான் பார்க்கல சார். சரியில்லை, அதனால என்னால பார்க்க முடியல, டைமும் இல்ல. நோ ப்ராப்ளம். பர்டிகுலர் ஷார்ட்ஸ் கிளாஸ் முடிஞ்சோன்னு நான் அனுப்புறேன். நீங்க பாருங்க. அவர் பெரிய நியூரோ சயின்டிஸ்ட், ஸ்டான்ஃபோர்ட்ல படிச்சவரு. ரொம்ப பிரமாதமான ஷார்ட்ஸ். அவரோட ஷார்ட்ஸ் ஒரு 100 ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சு நீங்க பார்த்தாலே போதும். அது கான்டென்ட் வைஸும் சூப்பரா இருக்கும். அந்த ப்ரொனவுன்சியேஷன் எல்லாம் பக்காவா இருக்கும். ரொம்ப பிரமாதம். நீங்க ஹரிணி நீங்க பாத்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி. சார் எஸ் சார், கிளாஸ்ல ஆல்ரெடி பாத்திருக்கேன் சார். வெரி குட், வெரி குட். அவரோடது அவர் நல்லா ஃபாலோ பண்ண முடியலைங்களா? நல்லா புரிஞ்சுக்க முடியல? எஸ் சார், 2 வாட்டி 3 வாட்டி போட்டோம்னா புரியுது சார். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அதான் எனக்கு வேணும். இந்த கமெண்ட் தான் எனக்கு வேணும்.
சூப்பரா புரியும். அப்புறம் வெறும் ரீடிங் மட்டும் கொடுக்கணும், அப்புறம் வெறும் லிசனிங் கொடுக்கணும், அப்புறம் ரீடிங் அண்ட் லிசனிங் சேர்ந்து கொடுக்கணும், அப்புறம் விஷுவலா பார்க்கணும். ஒரு 5 வாட்டி 6 வாட்டி நீங்க பாத்துட்டீங்கன்னா ஷார்ட்ஸ் புரிஞ்சிடும். அப்புறம் எந்த ஷார்ட்ஸுக்கும் அதை அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எப்பயும் ஞாபகம் வச்சுங்க, லிசனிங் ரொம்ப முக்கியம். பேசணும்னா லிசன் பண்ணணும், படிக்கணும். ஒரு நாள் வந்து நீங்க படிக்காம லிசன் பண்ணாம கடந்து போக கூடாது. ஜாலியா உட்காந்து படிக்கலாம். எவ்வளவு விஷயம் படிக்கிறதுக்கு. போன கிளாஸ்ல ரீடிங் கொடுத்தோம் பாத்தீங்களா, அது மாதிரி அதுக்கு முதல் கிளாஸ்ல லிசனிங் கொடுத்தோம். ரீடிங் அண்ட் லிசனிங் மட்டும்தான் உங்களை கரை சேர்க்கும். நான் வந்து கைட் பண்ணுவேன், நிறைய க்ளூஸ் கொடுப்பேன், நிறைய சப்போர்ட் கொடுப்பேன், நிறைய என்கரேஜ்மெண்ட் கொடுப்போம். பட் அதெல்லாம் தாண்டி இந்த ஒர்க் பண்றது மட்டும்தான் நீங்க ஒர்க் பண்றதுதான் பண்ணணும். அந்த ஒர்க்ல இவர் டெய்லி லிசனிங் 10 நிமிஷம் சொல்றாரு, படிங்க, தாராளமா பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டு எடுத்துங்க, அதோட ஷார்ட்ஸ் பாருங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத ஒரு விஷயம்லாம் இன்னைக்கு இருக்குது. ரொம்ப சர்வசாதாரணமா நம்ம பாட்டுக்கு பண்ணிட்டே போகலாம். ரைட்? அவ்வளவு விஷயம் கொட்டி கிடக்குது, ஃப்ரீயா கிடைக்குது. ரைட்? ஸோ இருங்க, நான் திருப்பி கொண்டு வர பாக்குறேன். லெட் மீ ஜஸ்ட் டூ திஸ் ஹியர். ஆல்ரைட். இப்ப எது வேணாலும் எடுத்து 20 நீங்க மாத்தலாம். அவர்கள் ஒரு பாலம் கட்டுகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவர்கள் ஒரு பாலம் கட்டுகிறார்கள், இங்க இருக்கு பாருங்க. அவர்கள் ஒரு பாலம் கட்டுகிறார்கள். இது ஏகம் சார் நான் சொல்றேன் சார். அவர்கள் ஒரு பாலம் கட்டுகிறார்கள். They build a bridge. They built a They bridge. build a bridge. ஏகம் சார் முடிச்சிடலாம். நான் திருப்பி இன்னும் 15 நிமிஷம் இருக்கு. எல்லாருக்குமே ஒரே நிமிஷம். ஏகம் சார் நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் சார். They build a bridge. சொல்லிட்டே போங்க. They are building a bridge. They have built a bridge. They have been building a bridge. They built a bridge. They were built a bridge. They were building a bridge. Very good. They had built a bridge. They had been building a bridge. Super. They will build a bridge. Super. They will be building a bridge. Super. They will have built a bridge. They will have been building a bridge. சூப்பரா சொல்லிட்டாரு. இன்னும் 13 to 20 ரொம்ப ஈஸி. அப்படியே மாத்தணும், மென்டலா கொண்டு போகணும். அது டைம் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்புறம் கடகடன்னு வந்துடும். The bridge is built by them. A bridge போட்டுருங்க. A bridge is built by them. The bridge is being built by them. The bridge have ஒரு bridge தான். A bridge has been built by them. A bridge has been building. A bridge has been built by them. இன்னொன்னு இல்ல 16. A bridge was built by them. The bridge was being built by them. The bridge had been built by them. The bridge will be built by them. Super. The bridge will have been built by them. Built by them. அவ்வளவுதான். வெரி வெரி குட், சூப்பர். இப்ப என்னன்னா, இது தமிழ்ல நீங்க கொண்டு வந்து மைண்ட்ல கொண்டு வந்து வர்றது வந்து கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங்ல வருது. ஏதோ ஒரு வகையில போய் இப்ப பாருங்க, ஒரு அவர்கள் பாலம் கட்டுகிறார்கள். இப்ப அவர்கள் பாலத்தை விட்டுலாம், ஏன்னா அது வரப்போகுது. எது மாறுதோ அதை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. கட்டுகிறார்கள், கட்டி கொண்டு இருக்கிறார்கள், கட்டி இருக்கிறார்கள், கட்டி கொண்டே இருக்கிறார்கள், கட்டினார்கள், கட்டி கொண்டிருந்தார்கள், கட்டியிருந்தார்கள், கட்டுக்கொண்டே இருந்தார்கள், கட்டுவார்கள், கட்டுக்கொண்டிருப்பார்கள், வெரி குட். இந்த ஃபோக்கஸ் எல்லாம் பாத்தீங்களா, ஒரே வார்த்தையில ஒரு வேர்ட்ல இருக்கிறப்ப தப்பு இல்லாம வந்துகிட்டே இருக்கு பாருங்க. இப்ப கோதை மேம் வந்து 13 to 20 தமிழ்ல அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுவாங்க. 13 to 20, 13 வந்து இங்கிலீஷ்ல சொல்லுங்க, அப்புறம் தமிழ்ல ஒரே வார்த்தையை மாத்துங்க. எந்த சென்டென்ஸ் சார்? இதேதான். கட்டுகிறார்கள். இப்ப எல்லாமே ஒவ்வொரு வார்த்தையை சொல்ல பாத்தீங்களா. கட்டுகிறார்கள், கட்டி கொண்டிருக்கிறார்கள், கட்டி இருக்கிறார்கள், கட்டி கொண்டே இருக்கிறார்கள். இப்ப 13 சொல்லுங்க, ஒரே வார்த்தையை கட்டுறது.
is பாலம் built. அவர்கள் பாலம் அவர் அவர்கள் பாலம் அவர்களால் கட்டப்பட்ட அவர்கள் பாலம்லாம் இருக்கும். இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் மாறிக்கிட்டே இருக்கும் 13ல இருந்து பாலம் பாலம் அவர்களால் கட்டப்படுகிறது. இப்ப பாலம் அவர்களால் விட்டுருங்க, ஏன்னா வரப்போகுது. அதான் எல்லாத்துக்கும் கட்டப்படுகிறது. நம்ம is built. கட்டப்படுகிறது, கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, கட்டப்பட்டுள்ளது, கட்டப்பட்டிருக்கிறது போடுங்க, பட்டுள்ளது வேண்டாம், கட்டப்பட்டிருக்கிறது போடுங்க. கட்டப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டது, கட்டப்பட்டது, கட்டப்பட்டு கொண்டிருந்தது, கட்டப்பட்டு விட்டது, கட்டப்பட்டு இருந்தது போடுங்க, அப்பதான் கட்டப்பட்டு இருந்தது, கட்டப்பட்டிருந்தது, கட்டப்படும், கட்டப்படும், கட்டப்பட்டிருக்கும். கட்டப்படும், கட்டப்பட்டிருக்கும். நீங்க அந்த பர்ஃபெக்ட்ல வந்து கட்டப்பட்டுள்ளதுன்னு போடாதீங்க, அது எல்லா இடத்துக்கும் மேட்ச் ஆகாது. கட்டப்பட்டிருக்கிறதுன்னு போட்டாக்க கம்ப்ளீட்டா மேட்ச் ஆகும். ஓகே, இப்ப பாருங்க, கட்டப்படுகிறது, கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது, கட்டப்பட்டு இருக்கிறது, அவ்வளவுதான். அந்த 3 தான் பேஸ். அடுத்த 5 வந்துடும். கட்டப்பட்டது, கட்டப்பட்டு கொண்டிருந்தது, கட்டப்பட்டிருந்தது, கட்டப்படும், கட்டப்பட்டிருக்கும், கட்டப்பட்டிருக்கும். அவ்வளவுதான். நீங்க மைண்ட்ல நீங்க அடுத்த சென்டென்ஸ் பத்தி யோசிக்க வேணாம். இந்த கரண்ட் சென்டென்ஸ்ல ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கணும். ஒரே வார்த்தை தான். பாத்தீங்களா, 20 சென்டென்ஸுக்கும் 20 வார்த்தையில முடிச்சுட்டு பாருங்க. தமிழ் எப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜ் பாருங்க தமிழ். மை காட், அந்த ஒரே வார்த்தையை வச்சு அந்த 20 வச்சு ஆங்கிலத்தோட அந்த முழுமையான சரத்தை அப்படியே எடுத்துடுறோம் பாருங்க 20 வார்த்தைகள்ல. இதை வச்சுதான் நீங்க சப்போர்ட்டிங் வெர்பு, மெயின் வெர்பு, சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே கொண்டு வர போறீங்க இங்கிலீஷ்ல, ரைட்? சோ இங்க சப்ஜெக்ட் எல்லாம் உள்ளேயே இருக்கு பாருங்க. கட்டுகிறார்கள்ல உள்ளேயே இருக்கு பாருங்க, அவர்கள் இருக்கிறாங்க பாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம். கேஷுவலா அவ்வளவு பவர்ஃபுல்லா மிகப்பெரிய ஒரு ஆயுதம் நம்ம கையில இருக்குது. இதுதான் மென்டலா நீங்க ரன் த்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப அதே மாதிரி ஒண்ணு எடுப்போம். ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் எடுப்போம். அவர்கள் வீட்டை சுத்தம் செய்கிறார்கள். அவர்கள் வீட்டை சுத்தம் செய்கிறார்கள். இந்த 20 வார்த்தை யாரு வந்து சொல்ற, யாராவது ஒருத்தவங்க 20 வார்த்தையும் அந்த வார்த்தையை மட்டும் சொன்னா போதும் தமிழ்ல. இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அவர்கள் வீட்டை சுத்தம் செய்கிறார்கள். நான் சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க. சுத்தம் செய்கிறார்கள், சுத்தம் செய்கிறார்கள், சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள், சுத்தம் செய்திருக்கிறார்கள், சுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவ்வளவுதான், அவ்வளவுதான். செய்தார்கள், சுத்தம் செய்தார்கள், சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள், சுத்தம் செய்திருந்தார்கள், சுத்தம் செய்து கொண்டே இருந்தார்கள். எல்லாமே பாஸ்ட்ல வரும். இருப்பார்கள்ங்கிற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டேன் நானு. அது பிரசன்ட் டென்ஸாவே இருக்கணும், பாஸ்டாவே இருக்கணும். ஃபியூச்சர் சுத்தம் செய்திருப்பார்கள். நோ, ஃபியூச்சர் சுத்தம் செய்வார்கள், செய்வார்கள், இருப்பார்கள், சுத்தம் செய்வார்கள், செய்து கொண்டிருப்பார்கள், செய்திருப்பார்கள், செய்து கொண்டே இருப்பார்கள். வெரி குட். இப்ப அப்படியே அந்த 8 ரொம்ப ஈஸி. என்ன, எப்படி ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க? கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். செய்யப்படுகிறது, இல்ல ஃபர்ஸ்ட் இன்னொரு வாட்டி சொல்லுங்க கோதை மேம். செய்யப்படுகிறது, சுத்தம் செய்யப்படுகிறது, 13 செய்யப்படுகிறது, ஏதோ விட்டுட்டீங்களா? சுத்தம் செய்யப்படுகிறது இல்லையா? சுத்தம் செய்யப்படுகிறது, செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. வெரி குட், வெரி குட். செய்யப்பட்டது, செய்யப்பட்டது, செய்யப்பட்டு கொண்டிருந்தது, செய்யப்பட்டு கொண்டிருந்தது, செய்யப்பட்டிருந்தது, சுத்தம் செய்திருந்தது. இப்ப நல்லா ஒரே நிமிஷம் கோதை மேம், நீங்க அந்த 8 மட்டும் சொல்லுங்க. ஏன் சார் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு அடுத்த क्वेश्चन வருது. லாஸ்ட் 8 லாஸ்ட் 8 மட்டும் கோதை மேம் சொல்லுங்க. சுத்தம் செய்யப்படுகிறது, வெரி குட், செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, வெரி நைஸ். செய்திருக்கிறது, நோ நோ, செய்யப்பட்டிருக்கிறது, செய்யப்பட்டிருக்கிறது, செய்யப்பட்டது, செய்யப்படும். அது நீங்க ஃபியூச்சர்க்குலாம் போக கூடாது. ஏன் தெரியுங்களா? செய்யப்பட்டு கொண்டிருந்தது, செய்யப்பட்டு கொண்டிருந்தது, வெரி குட், செய்யப்பட்டு இருந்தது, செய்யப்படும், செய்யப்பட்டிருக்கும், செய்யப்படும்.
அவ்வளவுதான். அது நீங்க நீங்க அடுத்ததுக்கே போக வேணாம். கொஞ்சம் ஃபாஸ்டா நீங்க உங்க திங்கிங் இருக்குது. அவ்வளவு ஃபாஸ்டா பண்ண வேணாம். நல்லா பண்ணுங்க. சுத்தம் செய்யப்படுகிறது, செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, சுத்தம்லாம் இருக்குதுன்னா அதுவும் காமனா வருதுன்னா விட்டுடும். நீங்க வந்து நீங்க சுத்தத்தை விட்டுட்டு செய்யப்பட்டிருக்கிறது, செய்யப்படுகிறது, செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். இப்ப இங்கிலீஷ் அப்படியே இங்கிலீஷ்ல கொண்டு வரணும். அந்த அந்த இங்கிலீஷை பொறுத்தவரை சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை கரெக்டா கொண்டு வரணும். ரைட். ஏதோ அந்த ஆடியோ இதாகுது, கொஞ்சம் பார்த்துக்கிங்க. நீங்க யாராவது பேசுறீங்கன்னா மியூட் பண்ணிக்கிங்க. எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகும். இப்ப இப்ப தே கிளீனிங், தே ஹேவ் கிளீன்டு, தே ஹேவ் பீன் கிளீனிங். அது கரெக்டா கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்னா நீங்க மைண்ட்ல ஓட விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த ஹோம்ஒர்க் பண்றப்பதான் அந்த மைண்ட்ல நீங்க ஓட விடுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது கஷ்டம்லாம் கிடையாது. இதே இவங்க பிரியா கேட்டாங்க, இதே ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் வெவ்வேறு விதத்துல ஏதோ ஒரு வகையில ஒவ்வொரு கிளாஸ்லயும் டச் தான் பண்ண போறோம். Okay, sir. ஸோ அதனால அது கஷ்டம் இல்லை. ஆனா கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணணும். புரிஞ்சுக்கிட்டு அதை பண்றப்ப மனசுல போய் நிக்கும் அது. ஸோ அதுக்கு தான் நம்ம இப்ப இங்க ட்ரை பண்றோம். லெட் அஸ் லுக் அட் திஸ். ஐ எம் கோயிங் டு கோ வித் ஒன் மோர். இன்னும் ஒன்னு பண்ணலாம். லாஸ்ட் 5 minutes ஒன்னே ஒன்னு பண்ணலாம். ஐ எம் கோயிங் டு கோ வித் ஹரிணிபிரியா. ஹரிணிபிரியா இதுல இருந்து ஒன்னு எடுத்துக்கலாம். ஒரு 5 minutes இருக்குது, அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா பண்ணிக்கலாம். ஆர் யூ ரெடி? சார் அணி நாளை போட்டியில் விளையாடி கொண்டிருக்கிறோம். அணி நாளை போட்டியில் விளையாடி கொண்டிருக்கும். இத நம்பர் 1ல இருந்து ஆரம்பிச்சு சொல்லணும். அணி, போட்டி, விளையாடுறது. அணி இங்கிலீஷ்ல மட்டும் சொல்லணும் 20. அணி, போட்டி, விளையாடு. the team plays The team. the நம்பர் team 1 செட் பண்ணுங்க. நம்பர் 10 செட் பண்ணுங்க. the team plays நாளை விட்டுருங்க. The team, போட்டி, Play. விளையாடு. அணி, The- போட்டி, விளையாடு. the team play in the competition. நம்பர் 1 மட்டும் சொல்லுங்க. The team Place, sir. plays. ஏன் அதை கொண்டு வரதுக்கு லேட் ஆகுது? sir. போட்டியை வந்து ஆப்ஜெக்டா கொண்டு வாங்க. ரொம்ப சிம்பிள். The team So, plays in the competition. இருங்க, மேட்ச்னே போடுங்க. plays the match. The team plays the Team match. plays the match. அவ்வளவுதான் முடிஞ்சு The போச்சுல. team plays match. மேட்ச். Plays. இப்போ என்ன பண்ணுங்க ஹரிணி? இந்த டீமையும் விட்டுருங்க, மேட்சையும் விட்டுருங்க. அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சப்போர்ட்டிங் அண்ட் மெயின் வெர்ப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. Okay, sir. Plays. The team plays the match. The team was playing. No. He is playing, sir. Sorry. The team is playing. Team have played. Team has. have- ஒரே ஒரு டீம் போடுங்க. has போடுங்க. Okay, sorry, sir. Team has played. Team have been playing. No. டீம் ஒரே Has ஒரு been டீம் போடுங்க. Has been. இப்ப ஹரிணி 1 2 3 4 திருப்பி சொல்லுங்க ஹரிணி. Okay, sir. Team plays. Team is playing. Very good. Team has played. Team has been playing. Very good. Team placed. நம்பர் 5 என்னங்க? நம்பர் 5. Team Played. placed. Played. Sorry, played. Team Six. was playing. Team has played. Team has been playing. Had been playing. Past had been playing. Had. Had been. Team had been playing. Team will play. Team will be playing. Team will have played. Team will have been playing. Team is Beautiful. இப்ப இத will have been playing முடிச்சதுக்கு அப்புறம் 13 to 20 மைண்ட செட் பண்ணிக்கங்க. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட கரெக்ட்டா கொண்டு வாங்க. அப்படியே வந்துரும். Go for 13. Team is played. டீம் வராதுல. match மேட்ச் கொண்டு வாங்க. The match the match Match is Match. played, sir. is played by the team. the match is played by the team. The இப்ப match is played by the team. எல்லாமே The match is being played by the team. Very Match has been played by the team. Match was played by the team. Match was being played by the team. Match has been played by the no team. match had been
Had been. Sorry. Had been. Match had been played by the team. Match will be played by the team. Match will have been played by the team. அவ்வளவுதான். எங்க ஃபோக்கஸ் உங்களுக்கு தடுமாறுதுன்னா சப்ஜெக்டையும் Has. ஆப்ஜெக்டையும் நீங்க ஃபோக்கஸ் பண்றப்ப வேர்ப்ல இருந்து ஃபோக்கஸ் போயிடுது. நீங்க சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்ல ஃபோக்கஸ் பண்ண பெருசா வேண்டாம். ஏன் தெரியுங்களா? அது மாறவே போறது இல்லை. அது ஈவன் கூட விட்டுடலாம். பாருங்க, பிளேயர்ஸ்னு வருது, டீம்னு வருது, சிங்கிள்னு தெரியுது. மைண்டை செட் பண்ணிட்டீங்கன்னா 20 ரொம்ப ஈஸியா வரலாம். ஃபர்ஸ்ட் 12 அதுலயும் ஃபர்ஸ்ட் 4 பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணணும். பிளேஸ் இஸ் பிளேயிங், ஹாஸ் பிளேட், ஹாஸ் பீன் பிளேயிங் முடிஞ்சு போச்சு. இந்த 4 தான் ஃபோக்கஸ் பண்ணணும். பிளேஸ் இஸ் பிளேயிங், ஹாஸ் பிளேட், ஹாஸ் பீன் பிளேயிங் இதுல தடுமாறணும்னா கடைசி வரை தடுமாறும். பிளேஸ் இஸ் பிளேயிங், ஹாஸ் பிளேட், ஹாஸ் பீன் பிளேயிங் அவ்வளவுதான். வந்துருச்சுன்னா பிளேட் வாஸ் பிளேயிங், ஹேட் பிளேட், ஹேட் பீன் பிளேயிங் வந்துரும். will play, will be playing, will have played, will have been playing வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். Okay, sir. அப்புறம் 13 அப்ப ஆல்வேஸ் ரிமெம்பர் 13 அப்ப யூ ஹேவ் டு டு ஒன் திங். மேட்ச் முன்னாடி கொண்டு வந்து டீமை பின்னாடி கொண்டு போகணும். எல்லாத்தையும் Okay, sir. the match is played by the team. is played மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. the match வேண்டாம், by the team வேண்டாம். is played, is being played, has been played, was played, was being played, had been played, will be played, will have been played அவ்வளவுதான். தட் இஸ் ஆல் இட் இஸ். நீங்க ஃபோக்கஸ் எல்லாமே எதுல மாறுதோ அது மாற்றத்துல மட்டும்தான் இருக்கணும். மாறாத விஷயத்துல ஃபோக்கஸ் இருக்கக்கூடாது. Okay, sir. ஒரு வாட்டி மைண்டை செட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோக்கஸ் எல்லாமே அந்த லைன் நீங்க பேசுற அந்த லைன்ல மட்டும்தான் இருக்கணும். பாஸ்ட் லைன்லயோ அடுத்த வரப்போற லைன்லயோ இருக்கக்கூடாது. கரண்ட் லைன்ல இருக்கணும். ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சூப்பரா பண்றீங்க. இது இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்டா மவுஸ் சரியா ஒர்க் ஆகாம போச்சு. இல்லைன்னா இன்னும் கூட எடுத்திருக்கலாம். லுக் அட் தட். நீங்க டியூஸ்டே கிளாஸ் மிஸ் பண்ண வேணாம். வந்துருங்க. இதுக்குரிய வீடியோவும் நான் அனுப்புறேன். யாராவது மிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நான் ஸ்பெசிஃபிக்கா சில ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன். அதை நான் இதுல அனுப்புறேன். இந்த ஆண்ட்ரி ஹூபர்மனோட 8 ஷார்ட்ஸ் அனுப்பியிருக்கேன். 8 ஷார்ட்ஸையும் நீங்க பார்க்கணும். ரொம்ப முக்கியம். அந்த ஷார்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம டென்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வர போறோம். நம்ம படிச்சதை அதில் அப்ளை பண்ண போறோம். செவ்வாய்க்கிழமை அது இருக்க போகுது. கிளாஸ் ஆண்ட்ரி ஹூபர்மேன் ஒரு பெரிய கிரேட் நியூரோ சயின்டிஸ்ட், கலக்கலா பேசுவாரு. அவரோட பெஸ்ட் 8 ஷார்ட்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகே சார். இப்போ ஹோம்வொர்க் என்ன சார்? ஹோம்வொர்க் இந்த பர்టిక్యులர் பேஜ் இருக்கு இல்லைங்களா? இதுல 100 இதுல 100 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இந்த 100 ஸ்டேட்மெண்ட்டையும் இங்கிலீஷ்ல மாத்தணும். இதுல 100 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். நான் கொஞ்ச நேரத்துல அனுப்புறேன். சிஸ்டத்தை ரீபூட் பண்ண எல்லாம் சரியாயிடும். நான் இப்ப இந்த ஆல் 20 கிளாஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் பாருங்க. இந்த ஒர்க் ஷீட் பேர் இருக்கு பாருங்க. இந்த ஒர்க் ஷீட்டை நான் தனியா அனுப்புறேன். இந்த 100ஐயும் இங்கிலீஷ்ல மாத்தி ஆடியோ கட் பண்ணி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி எனக்கு அனுப்பி விடணும். இங்கிலீஷ் மட்டும் போதும் இல்லைங்களா சார்? தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு வேண்டாம். தமிழ் வேண்டாம். இங்கிலீஷ் மட்டும்தான் எழுதி அதை மட்டும்தான் படிக்கணும். ஆனா தமிழை வச்சு அதை கன்சல்ட் பண்ண போறீங்க. ஓகே சார். I'll see you on Tuesday. Don't miss it. Andrew Huberman ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன். நிறைய கத்துக்கலாம் அவர்கிட்ட. Okay sir. Yes, I'll see you on Tuesday. Thank you very much. Thank you sir. Good night sir. Thank you sir. Good night sir. Thank you. Good night. Thank you. Good night sir. Thank you. Good night. Hello. Hello. Sylvie.
Hello.